வண்டி போகுது, வண்டிக்கு ஒரு ஆக்சிடெண்ட், ஐயோ ஆயிடுச்சு, அது எப்படி ஆகலாம், நான் எவ்வளோ நல்லா வண்டி ஓட்டுவேன், அதெல்லாம் ஓகேப்பா ஆயிடுச்சு, ரீவைண்ட் பட்டன் இருக்கா லைஃப்பில் கிடையாது. அப்படின்னா என்ன, ஒரே வழி அக்செப்டன்ஸ். இதை தான் நம்மளுடைய கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் குருநாதர்கள் ரொம்ப அழகான வாழ்க்கையில் நம்மளுக்கு வார்த்தையில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சியர்ஃபுல் அக்செப்டன்ஸ், சந்தோஷமாக ஒத்துக்கொள்ளுதல், மன மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொள்ளுதல். எதை ஒத்துக்கொள்வது? எல்லாத்தையும். அதனால தான் ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா புத்திசாலிகளோட முட்டாள்கள் வேகமாக முன்னேறுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டாள்கள்னா நான் சொல்கிறது படிப்பு அறிவு பெருசாக இல்லாதவங்க. எதனால்? அவங்களுக்கு அவங்களுடைய திறமையின்மை தெரியும். என்னால் இதை எதிர்த்து போராட முடியாது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? காலில் விழுவோம். குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா எதாவது கேள்விக்கிட்ட என்ன பண்ணுவோம்? டக்குன்னு காலில் அழ ஆரம்பிச்சிடும், கட்டின்னு அழ ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு பண்ண முடியாது, ஒத்துந்தான் ஆகணும். குழந்தைகளுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் தானாகவே சின்ன வயசில் உண்டு. வயசாக வயசாக நான் என்ற அகங்காரம், நான் என்கிற எண்ணம், என்னால் என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை மாற்ற முடியும், என்னை மட்டும் நான் பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு கொஞ்சம் கரெக்டு, நிறைய விஷயங்களில் தப்பு. அந்த விஷயத்தில் மாட்டிட்டு மாறுதல் என்னை சுற்றி நடக்கும்போது நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வீம்பு, அகம்பாவம், அடம். இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த மாறுதல் எனக்கு நடந்து அதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை ஒத்துக்கொள்வதற்கு எனக்கு